வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 28/5/2024 ஸ்ரீசக்தியினுடைய குழுக்கள் இருந்துச்சு. இதில் பாருங்கள் என்ன அடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். 244 255 இதை தான் அடிச்சுக்கிறாங்க. நம்ம இதை வந்து நம்ம நேற்று கண்டிப்பாக 2ஆம் நம்பர் இடத்துல வரும்னு சொன்னோம். அதே மாதிரி 5ஆம் நம்பர் 2 நம்பருமே வந்துருந்துச்சு. அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 29/5/2024 விஷு பம்பர் சரிங்களா. நமக்கு நாளைக்கு இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்கள் என்னென்னவோ அதை மட்டுமே பார்க்க போகிறோம். ஏன்னா ஏற்கனவே நமக்கு வந்து இவங்க எப்படி ஆடுவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக தெரியும். உங்களுக்கு பம்பரை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே ரிப்பீட்டட் நம்பர் மட்டும்தான் ஆடுவாங்க, வேறு எதுவும் ஆட மாட்டாங்க சரிங்களா. அந்த மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி கணக்கில் வருதோ அது அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு அருமையான மெத்தட், அருமையான ஒரு வின்னிங் கொடுக்குறோம். முயற்சி பண்ணி பாருங்கள் சரிங்களா. இதில் வந்து நமக்கு ஓல்டு ரிசல்ட்டை பேஸை வச்சு தான் நமக்கு எப்போயுமே இது வரும். இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள்லாம் நமக்கு ஏற்கனவே ஆடிக்கிறாங்க, என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம ஏற்கனவே வந்து நமக்கு இங்கே வந்து ஆடப்பட்ட நம்பர்கள் நமக்கு என்ன நம்பர் அடிக்கிறாங்கன்னா, போன வாரம் நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் வந்து 091 199 662 261 588 282 433 398 605 இதெல்லாம் வந்து நமக்கு பம்பரில் கிடச்ச ரிசல்ட்டுங்க சரிங்களா. இதை தான் நமக்கு பம்பரில் வந்து நமக்கு அதிகமாக கிடச்ச ரிசல்ட்டு. இதை வச்சு தான் நம்ம கொண்டு வரோம். இதில் நமக்கு மேக்ஸிமம் பார்க்கக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே உங்களுக்கு டபுள்ஸ் தான். டபுள்ஸ் தவிர வேறு எதுவுமே வராது. அதிகமாக வந்து பம்பரை பொறுத்த வரைக்கும் டபுள் நம்பர் தான் நமக்கு மேட்ச் ஆகும். அதே மாதிரி நாளைக்கும் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் தான் பம்பரில் இருக்கணும். அப்படி பம்பரில் இருக்கிற மாதிரி இருக்கிற என்ன நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் சரிங்களா. ஏன்னா பம்பரை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே எப்படி ஆடுவாங்கன்னா, மோஸ்ட்லி ரிப்பீட் நம்பர் தான் ஆடுவாங்க. உங்களுக்கு நல்லா ரிப்பீட்டட் நம்பர் என்னவோ அதை பேஸை வச்சு மட்டுமே ஆடுவாங்க, வேறு எதுவும் மாற்றி ஆடவே மாட்டாங்க. அதே மாதிரி ரிப்பீட்டட் நம்பரில் நமக்கு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்கள் என்னென்ன நம்பர்கள்னு பார்த்தரலாம். அதில் வந்து நமக்கு போன வாரத்தில் நமக்கு ஆட நம்பர் வந்து என்னென்னா 091ன்னு ஆடிருந்தாங்க. அதுக்கு முதல்ல வந்து 199ன்னு ஆடிருந்தாங்க சரிங்களா. இதெல்லாம் பம்பரில் ஆடப்பட்ட நம்பரு. அந்த பம்பரில் வந்து 9ஆம் நம்பர் ஆடினாங்க இல்லையா. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதம் பூராமே நமக்கு ஒரு 1.5 மாதமாகவே வந்து நமக்கு 9ஆம் நம்பர் ஆடவே இல்லை. அது நாளைக்கு நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 9ஆம் நம்பர் தான் எடுத்து ஆட போகிறாங்க. அதே மாதிரி தான் நமக்கு நாளைக்கு வின்னிங் நம்பரும் வரப்போகுது சரிங்களா. அந்த மாதிரி தான் நம்ம கணக்கில் வருது. ரொம்ப ஸ்ட்ராங்காக பம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இது வரைக்கும் செக் பண்ணி பார்த்ததில் இன்னொரு கணக்கில் எடுத்ததில் அதிகபட்சமாக வரக்கூடிய நாளைக்கு வந்து 9ஆம் நம்பரை கொஞ்சம் பேசிக்காக வச்சு வரக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு எது 9ஆம் நம்பர் வந்து கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த மாதிரி தான் கிடைக்கிது. விஷு பம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்கள் என்னவோ அதை மட்டுமே நம்ம கொண்டு வரோம். கண்டிப்பாக ஒரு அருமையான மெத்தட். அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 537ன்னு கொடுத்தாங்க. 537ன்னு கொடுத்தாங்க. பட் இது நமக்கு எப்போயுமே வந்து பம்பரில் மேட்ச் ஆகாது. பம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போயுமே தனியாக தான் ஆடுவாங்க. ஏன்னா அது வந்து ஒரு தனி பேட்டர்ன், தனி ஒரு ரிசல்ட்டு சரிங்களா. இதுக்கு எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. ஏன்னா அதுக்கும் வித்தியாசமான நம்பர் தான் ஆடுவாங்க. எந்த நம்பரும் எதுலேயும் மேட்ச் ஆகாது சரிங்களா. வேணால் அவங்க ட்ரா நம்பர் வேணால் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுமே தவிர நம்மளது வந்து நமக்கு அதுக்கும் மேட்ச் ஆகவே ஆகாது சரிங்களா. அதுலேயும் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு 261ன்னு ஆடிக்கிறாங்க. அடுத்து வந்து பாருங்கள் 662 2 நம்பர் எடுத்து பம்பரில் அப்படி கொடுத்தாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி 282 8ஆம் நம்பர் எடுத்து அப்படி 2 நம்பர் கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி கொடுப்பாங்க, அந்த மாதிரி தான் ஆடுவாங்க. ஆனால் அதே பேஸை வச்சு நம்மளும் கொண்டு வந்திருக்கோம். அந்த மாதிரி தான் நமக்கு போன வார கணக்கு என்ன, நமக்கு 091 அதே மாதிரி 199 இது ரெண்டையுமே கணக்கில் எடுத்து தான் நமக்கு இந்த மாதிரி நம்பர்கள் வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு ஆட்டத்தில் வரப்போகுது சரிங்களா. நம்ம எப்போயுமே பம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொடுப்போம். அதில் நமக்கு நாளைக்கு கண்டிப்பாக வின்னிங் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும். நாளைக்கு அதே மாதிரி நாளைக்கு டபுள்ஸ் வருமா அப்படின்னா கட்டாயமாக டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். ஏன்னா போன வாரம் மட்டும்தான் நமக்கு டபுள்ஸ் கொடுக்கல. அதுக்கு முதல்ல நமக்கு டபுள்ஸ் தான் வந்துச்சு. நமக்கு ஒரு அதாவது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ட்ரா டபுள்ஸ் வச்சு 1 ட்ரா சிங்கிள் ஆடுறாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு ஆடக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா 433 ஆடினாங்க, 282ன்னு ஆடினாங்க, அதே மாதிரி 588ன்னு ஆடினாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து 261ங்கிற சிங்கிள் ஆடினாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 662 அப்படிங்கிற டபுள்ஸ் ஆடிருந்தாங்க. அதே மாதிரி 999 அப்படிங்கிற நம்பர் வந்து நமக்கு 199 அப்படிங்கிற நம்பர் டபுள்ஸ் ஆடிருந்தாங்க. அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட போன மாதம் ஆடப்பட்ட நம்பர் வந்து நமக்கு சம்மர் பம்பரில் வந்து நமக்கு என்ன ஆடினாங்கன்னா 091ன்னு ஆடினாங்க. அதே மாதிரி இது விஷு பம்பரில் நமக்கு என்ன நம்பர் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர், அது இந்த ட்ராவில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் என்னென்னா ரிப்பீட்டட் நம்பர் தான் எப்போயுமே மேட்ச் ஆகும். அந்த மாதிரி ரிப்பீட்டட் நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 4ஆம் நம்பர் 8ஆம் நம்பரும் ரொம்ப அதிகமாக டாமினேட் ஆகணும் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள். 9 4 8ங்கிற இந்த 3 நம்பருமே அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பராக வரும். அது எந்தெந்த நம்பர் பாருங்கள். 9 4 8ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரணும். அதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. எதனால இது டபுள்ஸ் வரக்கு, அதாவது 844ன்னு வரலாம், இல்லை வந்து 488ன்னு வரலாம் சரிங்களா. இல்லை 944ன்னு வரலாம், இல்லை 988ன்னு வரலாம், இல்லை டபுள் 94ன்னு வரலாம்,
இல்லை 4489 4490 இப்படி தான் நமக்கு நாளைக்கு வரும். இந்த 3 நம்பரை பேஸை வச்சு தான் நாளைக்கு டபுள்ஸ் ஆடுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 3 நம்பர் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். பேசிக்காக இது மட்டும் வந்துச்சுன்னா சிங்கிள், அதாவது நமக்கு டபுள்ஸ் வந்துச்சுன்னா இந்த 948ங்கிற நம்பரை அடிப்படையை வச்சு நமக்கு டபுள்ஸ் வரும். அப்படி வரல சிங்கிள் வருது அப்படின்னா நமக்கு நம்பரே மாறி டோட்டலாக 6ஆம் நம்பரை பேஸ் பண்ணி ஆடிடுவாங்க. அந்த மாதிரி ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதனால தான் நம்ம இங்கே ரெண்டையும் ஒன்றா கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக டபுள்ஸ் ஆடினாங்கன்னா பெரிய நம்பர் 9 4 8 அப்படின்னா வந்துடும். அதே மாதிரி சிங்கிள் ஆடினாங்கன்னா இன்னும் சின்ன நம்பர் ஆடுவாங்க. அதுக்கான வாய்ப்புகள் என்னென்ன நம்பர்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தலாம். சரிங்களா? இது முழுக்க வேறு மாதிரியான கணக்கு. இது இந்த நமக்கு வீக்லி ட்ரா மாதிரி இது கிடையவே கிடையாது. இது டோட்டலாகவே மேற மாதிரி வரும். சரிங்களா? அதே மாதிரி நம்ம எடுத்துருக்க நம்பர் ஏ போர்டில் என்ன வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதே மாதிரி நம்ம எடுத்துக்கிறதுல பி போர்டு என்ன வருது, அதே மாதிரி நம்மளது சி போர்டில் என்ன வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எனக்கு வந்து ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 9 நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. எதனால் 9 நம்பர் வருது அப்படின்னா 2 2 9 அப்படி வருமா அப்படின்னா இல்லை. நமக்கு போன வாரம் ஆட்டத்தை கணக்கு வச்சு நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா வந்து பம்பரை பொறுத்த வரைக்கும் பிரதானமாக ஆடக்கூடிய நம்பர் என்னென்னா பெரிய நம்பர் ஆடுவாங்க. அதுவும் பிரதானமாக ஆடக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டபுள்ஸ் தான். சரிங்களா? அது போக ரிப்பீட்டட் நம்பரில் நமக்கு வரக்கூடிய நம்பர் வந்து நம்ம தொடர்ந்து ஒரு 5 வாரமாகவே வந்து நமக்கு 5 மாதம் 6 மாதமாகவே பார்த்து வந்து நமக்கு எல்லாமே சின்ன நம்பராக வந்துச்சு. ஏ போர்டில் 5 2 6 1 0 அப்படி தான் வந்துச்சு. ஆனால் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போயுமே பெரிய நம்பர் தான் வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஏ போர்டில் 9 நம்பர் பெரிய நம்பராக தான் கிடச்சிருக்கு. பம்பரை பொறுத்த வரைக்கும் 9 நம்பர் அப்படி தான் வருது. ஏன்னா 97வது ட்ராங்கிறதுனால நமக்கு அந்த மாதிரி மேட்ச் பண்ணி ஆடுவாங்க. அப்படி ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் நம்ம அந்த நம்பர் கொடுக்குறோம். 9 நம்பர் உங்கள் கணக்கில் வருது, பேசிக்காக வருது அப்படிங்கிறதே பாருங்கள். சரிங்களா? இது பெரிய நம்பர் வந்துச்சு, அதாவது நமக்கு டபுள்ஸ் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன கொடுப்பாங்க, 9 நம்பர் பேஸை வச்சு கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை நீங்கள் வந்து சிங்கிள் தான் ஆட போகிறாங்க, டபுள்ஸ் ஆடலை அப்படின்னா 6ஆம் நம்பர் தான் வரணும். சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதாவது சிங்கிளில் ஆடினா 6ஆம் நம்பர் வரணும், டபுளில் ஆடினா எனக்கு 9 நம்பர் வரணும் அப்படிங்கிறத எனக்கு கணக்காக இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். பம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் கொண்டு வரோம். ஏன்னா இது ஓரளவுக்கு ஈஸியாக கணிச்சிட முடியும். ஏன்னா மற்றபடி டியர் இது மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு இது தெரிஞ்சிடும். உங்களுக்கு ரிப்பீட்டட் நம்பர் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வரும். அது மாதிரி தான் ஆடுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டு நமக்கு நாளைக்கு 4ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. அதாவது பெரிய நம்பர் வந்துச்சுன்னா அது 9 4 8ன்னு சொன்னோம்ல, அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. சிங்கிள் வந்தாலும் வேறு மாதிரி வரும். சிங்கிளுக்கு டோட்டலாகவே வேறு மாதிரி வரும். சிங்கிளுக்கு நமக்கு 0 ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சி போர்டில். பி போர்டில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக 0 வருது. ஏன்னா 0 பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பரும் 9 நம்பரும் பெண்டிங் நம்பர் தான். ஆனால் பெண்டிங் நம்பர் மோஸ்ட் ஆஃப் த டைம் வரக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு அதிகமாக வந்து உங்களுக்கு டபுள் 9 நம்பரை பொறுத்த வரைக்கும் 2 போர்டுமே பெண்டிங்கில் இருக்குது. 0 பொறுத்த வரைக்கும் 3 போர்டுமே பெண்டிங்கில் இருக்குது. அப்போது நமக்கு கணக்கு வைக்கும் போது நமக்கு எப்படி டபுள்ஸ் ஆடும்போது நமக்கு எப்போயுமே டபுள்ஸ்னு வந்து விழுந்துச்சுனாக்கா அதிகமாக பெண்டிங்கில் இருக்க நம்பர் எடுத்து விட்ருவாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால தான் நம்ம 9 நம்பர் எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி தான் நம்ம கணக்குலேயும் வந்து போன வாரம் பேஸாக வைக்கும் போது நமக்கு 9 நம்பர் கணக்கில் வருது. 9 நம்பர் 1ஆம் நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கில் வருது. அதே கணக்கு தான் நம்ம இன்றைக்கும் கொடுக்குறோம். அது நம்ம என்ன கொடுக்குறோம்னா 091ங்கிற நம்பர் போன வாரம் ஆடினாங்க. அதுக்கு வாரம் வந்து போன மாதம் ஆடினாங்க. அதுக்கு மாதம் வந்து 199 அப்படிங்கிற நம்பர் ஆடினாங்க. 2 நம்பர் சேம் நம்பரை வச்சாங்க, 91. அதே மாதிரி இந்த வாட்டி நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா 90 அப்படிங்கிற 2 நம்பரையும் நம்ம எதிர்பார்க்குறோம். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறது பாருங்கன்னா இவங்க அப்படி தான் கண்டினியூட்டி ஆடும்போது உங்களுக்கு அப்படி தான் ஆடுவாங்க. அந்த மாதிரி ஆடினாங்கன்னா மேக்ஸிமம் 0 அல்லது 9 அப்படிங்கிற நம்பர் ஆடலாம். இல்லை 9 0 0 உள்ள 1 அப்படிங்கிற நம்பரும் மேட்ச் ஆகி ஆடக்கூடிய நம்பராக இருக்கும். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சி போர்டில் வந்து நமக்கு 8ஆம் நம்பர் கொஞ்சம் பேசிக்காக கிடைக்கிது. 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கணக்கில் கொண்டு வரோன்னா 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த மாதிரி தான். அதாவது 984 அப்படின்னு வந்துடலாம். அதுலேயே டபுள்ஸ் ஆடக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது 944 ஆடலாம், இல்லை 488 ஆடலாம், இல்லை 998 கூட ஆடலாம். சரிங்களா? அப்படி ஆடக்கும் வாய்ப்பு இருக்குது டபுள்ஸ் வந்தால். அதே மாதிரி சிங்கிள் ஆடினாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச 5ஆம் நம்பரை கொண்டாந்து சி போர்டில் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 5ஆம் நம்பர் அது அப்படின்னா 605. எப்பயுமே வந்து இவங்க ஆடக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் நம்பராக தான் ஆடுவாங்க. ஏன்னா இவங்க ரிப்பீட்டட் நம்பர் 605 எங்கே இருக்குது, நம்ம இங்கே இருக்குது பாருங்கள். 605 நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி 605 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ரிப்பீட்டட் நம்பர் எப்பயுமே ஆடுவாங்க. அந்த மாதிரி ரிப்பீட்டட் நம்பர் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? நம்ம கணக்குலேயே அந்த மாதிரி தான் வருது. எப்போயுமே மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நீங்கள் பம்பரை நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா ரிப்பீட்டட் நம்பர் வந்த நம்பரே திரும்ப வந்து 433 அப்படிங்கிற நம்பரே ஒரு 4 டைம் வந்திருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 588ங்கிற நம்பர் 2 டைம் வந்திருக்கும். 662ங்கிற நம்பர் 2 டைம் வந்திருக்கும். அந்த மாதிரி தான் எப்பயுமே ஆடுவாங்கன்னா ரிப்பீட்டட் நம்பர் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நமக்கு பம்பரில் ஆடுவாங்க. அந்த மாதிரி தான் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பேசிக்காக 1ஆம் நம்பர் இந்த ட்ராவலில் கொஞ்சம் மேட்ச் ஆகுது. ஏன் 1ஆம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா கண்டிப்பாக போன வாரத்தினுடைய கண்டினியூட்டி கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆடுவாங்க. 091ங்கிற நம்பர்லேருந்து 199லேருந்து நமக்கு என்ன ஆடிக்காங்க, 9 நம்பர் 1ஆம் நம்பர் எடுத்து ஆடிட்டாங்க இல்லையா. அதே மாதிரி மறுபடியும் 0 அல்லது 1ங்கிற நம்பர் எதுக்கும் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் கட்டாயமாக இருக்கும். அந்த மாதிரி தான் ஆடுவாங்க. அந்த மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. ஏன்னா இது வந்து பம்பர் இல்லையா, பம்பரை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் ஆடுவாங்க. ஏன்னா உங்களுக்கு
இது வந்து ரொம்ப சின்ன ப்ரைஸ் கிடையாது, அதிகம் பெரிய ப்ரைஸ். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆடுவாங்க. முதல் ப்ரைஸுங்கும் போது நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நம்பராக இருக்கும். ரொம்ப டோட்டலான டிஃப்ரெண்ட் நம்பர் நீங்களாம் நம்மளால் எதிர்பார்க்க முடியாத ஒரு நம்பராக தான் வந்து ஆடுவாங்க. அதை தான் நம்ம தெளிவாக எதிர்பார்க்குறோம். இந்த மாதிரி தான் நம்பர்கள் மேக்ஸிமம் ஆடுவாங்க. மேக்ஸிமம் ரிப்பீட் நம்பர் ஆடுவாங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே ஆட மாட்டாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்துட்டு அவ்வளோ இருக்கும்.